சாப்பிடுங்க. ஜவுளி கடையில நாள் முழுக்க நின்னு வேலை பார்க்கணும்ல. இப்படி கொறிச்சு கொறிச்சு சாப்பிட்டா உடம்புல என்ன தவுட்டுமா? என்ன அண்ணி, அண்ணனுக்கு கவனிப்பெல்லாம் ஜாஸ்தியா இருக்கு. ஏதாவது காரியம் ஆகணுமா? ஏய், அவளே இன்னைக்கு தான் என்ன பத்தி 4 வார்த்தை நல்லா பேசியிருக்கா. அது உனக்கு பொறுக்காதே. நீ எல்லாம் ஒரு குடும்பஸ்தன் ஆயி பாடுறா. அப்பதான் தெரியும் எங்களை மாதிரி கல்யாணம் ஆன ஆம்பளைங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு. கஷ்டமா? நான் உங்களுக்கு என்ன கஷ்டம் கொடுத்தேன்? இல்ல, நான் இருக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருந்தா சொல்லிடுங்க. டேய், சந்தோஷமாடா உனக்கு இப்போ. பிக் பாஸ் சுரேஷ் சக்கரவர்த்தி மாதிரி நல்லா கொளுத்தி போட்டாடா. நல்லா வருவ. ஏதோ நம்மளால முடிஞ்சது பத்த வச்சாச்சு. குடும்பஸ்தம் பாவம் உன்னை சும்மா விடாது பிரதர். ஐயா இந்தாங்கய்யா, புதுசா கடலை சட்னி வச்சிருக்கேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சட்னி மட்டும் வையே, அதுக்கு பேர் நாங்க வச்சுக்கிறோம். செம காமெடி செம காமெடி. என்னைக்காச்சும் ஒரு நாள் பச்சை மிளகால பாயசம் வைக்க தான் போறேன், பாருங்க. பச்சை மிளகால பாயாசமா? இவகிட்ட கொஞ்சம் உசாராவே ராதி, செஞ்சாலும் செய்வோம். சிவகாமி போனை வச்சுட்டு எங்க போனா? ஹலோ சிவகாமி, நான் ராதா பேசுறேன். எந்த ராதா? மேரேஜ் புரோக்கர் ராதா தான் பேசுறேன். சிவகாமி இல்லீங்களா? ஓ நீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. சிவகாமி போன் வந்திருக்கு. யாருங்க? ராதாவா? ஓ ராதாவா? சொல்லு ராதா, ஏதாவது நல்ல செய்தி இருக்கா? இருக்கு சிவகாமி, அதுவும் உடனே இருக்கு. நான் சொன்னேன்ல ஒரு பொண்ணு, அந்த பொண்ணோட அண்ணன் இப்ப அங்க வந்துட்டு இருக்காரு. என்ன ராதா சொல்ற? திடுதிப்புன்னு சொல்ற, முன்னாடியே சொல்லிருக்க வேண்டாமா? நீ சொல்றதுதான் சரி சிவகாமி. குடும்பத்தோட மாப்பிள்ளை பார்க்க வரதா இருந்தா சரி, இது இவர் மட்டும்தான் வராரு. அதுவும் அந்த பக்கம் வேற வேலையா போறேன்னு சொன்னவரை நான் தான் வற்புறுத்தி வீட்டுக்கு போங்கன்னு சொன்னேன். விட்டா நாளாயிட்டே இருக்கும் பாருங்க. நீங்க வேற சீக்கிரமா முடிக்கணும்னு சொன்னீங்க, அப்புறம் எதுக்கு தள்ளி போட்டுட்டு? சரி சரி விடு, எல்லாம் நல்லதுக்காக தான். அவர் வரட்டும் வரட்டும், நான் பாத்துக்கிறேன். என்ன விஷயம் சிவகாமி? ரொம்ப முக்கியமான விஷயங்க. சிவகாமி என்ன விஷயம்? போதும். சாப்பிடுங்க. எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன், நல்லா கேட்டுக்கோங்க. ராதா நம்ம சரவணனுக்காக ஒரு பொண்ணு பாத்திருக்காங்க. ஆமா, அந்த பொண்ணோட அண்ணன் இப்ப நம்ம வீட்டுக்கு வர போறாராம். டக்குன்னு எல்லாரும் எழுந்துட்டு ஏதாவது ஒரு வேலையை செய்யுங்க, போங்க போ. இப்ப உடனே வராரா சிவகாமி? ஆமாங்க, இப்பவே வராராம். பார்வதி, கைய கழுவிட்டு உடனே வாசல பெருக்கி கோலம் போடு. சரிம்மா. என் மயிலு, இத பாரு, வீடு ஃபுல்லா மாப் போட்டு வைக்கணும். சரியா? நான் வேணா டீ காஃபி போட்டு வைக்கட்டுமா? அதெல்லாம் உன்கிட்ட சொன்னனா? நான் சொல்ற வேலையை மட்டும் செய், போ போ. அப்புறம் செந்தில, நீ போய் சரவணன் கிட்ட விஷயத்த சொல்லி அவனை ரெடியா இருக்க சொல்லு. அவன் பாட்டுக்கு கிளம்பி மார்க்கெட்டுக்கு போயிடுவான். அதுதான். அர்ச்சனா, சும்மா வேடிக்கை பார்த்துட்டு நிக்காம கிச்சனுக்கு போய் என்ன ஸ்நாக்ஸ் பலகாரம் இருக்கோ எல்லாத்தையும் ரெடி பண்ணு. சரிங்க அத்தை. அப்ப 4 பவுன் சங்கிலி எனக்கு இல்லையா? ஏமா, எனக்கு எதுவும் வேலை இல்லையா? இருக்கு, சொல்றேன். நான் கொஞ்சம் மிச்சர் தரேன், அதை தின்னுட்டு ஓரமா அமைதியா உட்காருங்க. அது போதும். ஐயோ என்னடா டைம் ஆகுது, சாப்பிட்டது போதும். எந்திரா சீக்கிரம். சரி சரி எந்திரிங்க. அர்ச்சனா வா, நிறைய வேலை கிடக்கு. ஏ மயிலு. டாடி, மிச்சர் வேணா, காரா பூந்தி சாப்பிடு. அதான் சிச்சுவேஷன் கரெக்டா இருக்கு. கடைசியில என்ன மிக்சர் சாப்பிட சொல்லிட்டாலே. இப்பவும் நான் தான் குடும்ப தலைவன். ரேஷன் கார்டுல என் போட்டோ தான் இருக்கு, அது தெரிய மாட்டேங்குது இவளுக்கு. மிக்சராச்சும் கிடைச்சதே, அதையா சாப்பிடுவோம். ஜனனி, என்னாச்சு? என்னாச்சு சொல்லு. ஹேய் ஜனனி. ஹேய், எஸ் எஸ். ஐயோ, இறக்கி விடுங்க. இறக்கி விடுங்க ஜனனி.
எவ்வளவு சந்தோஷமான விஷயம் தெரியுமா? நமக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷத்துக்கு அப்புறம் உன் வயித்துல ஒரு குழந்தை உருவாயிருக்கு. நமக்குன்னு நமக்கே ஒரு பாப்பா வரப்போகுது ஜனனி. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஜனனி, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆமாங்க, நானும் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். நம்ம வீட்டோட வாரிசு உருவாகுதுல்ல, இந்த நேரத்துல மாமா வார்த்தையும் இல்லாததுதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. உண்மைதான், அவங்க இருந்திருந்தா ரொம்ப பெரிய சந்தோஷமா இருந்திருக்கும். என்ன செய்யறது ஜனனி? அவங்களுக்கு பேரம் பேத்தி எடுத்து கொஞ்சம் பாக்கியத்தை அந்த ஆண்டவன் கொடுக்கல. இங்கே சாமியா இருந்து நம்மள ஆசீர்வாதம் பண்றாங்க நம்ம நினைச்சுக்க வேண்டியதுதான். நான் நம்ம குழந்தைக்காக இளஞ்சி கோயிலுக்கு வேண்டிட்டு இருக்கேங்க. நாளைக்கே போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துருவோம். அதுக்கு என்னம்மா, தாராளமா பண்ணிடலாம். இந்த நேரத்துல உன் மனசுல இருக்கிற எல்லா ஆசையும் சொல்லு. அது எதுவா இருந்தாலும் நான் நிறைவேற்றி வைக்கிறேன். நிஜமாவா? அப்புறம் பேச்சு மாற மாட்டீங்களே? கண்டிப்பா மாற மாட்டேன். சொல்லு ஆ, சொல்லு. சந்தியாவுக்கு மாப்பிள்ளை பாக்குறது நிறுத்திருங்க. அவ ஆசைப்படுற மாதிரி படிச்சு ஐபிஎஸ் ஆகட்டும்ங்க. ஜனனி, நீ உன்னோட ஆசையை சொல்லு, அவளோட ஆசையை சொல்லாத. அதுதாங்க என்னோட ஆசை. அவ படிக்கட்டும், விடுங்களேன். ஏன் இப்படி போட்டு அவளை ஃபோர்ஸ் பண்றீங்க? இதுவே அத்தை மாமா இருந்திருந்தா நடந்திருக்குமா? நான் ஒன்னும் அவளை கேவலமானவில்லை ஜனனி. தேவை எல்லாருமே மூட ஸ்பாயில் பண்ணாத. நான் ஒன்னும் அவளுக்கு கெடுதல் பண்ண ஜனனி. என் தங்கச்சிக்கு ஒரு பொறுப்பான அண்ணனா இருந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். இது தப்பா? தப்பே இல்லதாங்க. ஆனா கல்யாணமே வேண்டான்னு சொல்றவளுக்கு கல்யாணம் பண்ணி வெச்சு திருவ நிக்கிறீங்களே, அதுதாங்க தப்பு. உங்களுக்கு அமெரிக்கா போகணும்னா போங்க. அதுக்கு அவ ஒண்ணு தடையா இல்லையே. இதெல்லாம் நிறைய வாட்டி பேசிட்டோம் ஜனனி. திரும்ப 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 என்னோட ஆர்குமெண்ட் ஒண்ணுதான். அம்மா அப்பா இருந்தப்ப நிலைமை வேற, இப்ப வேற. எல்லாரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். வேற என்ன வழி இருக்கு சொல்லு? ஊர்ல போய் பாரு. சில அண்ணன்களாம் தான் தங்கச்சியை கண்டுக்காம அவன் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கான். நான் அப்படியே இருக்கேன். நான் அவளோட அண்ணிங்க. நானே அவ படிக்கட்டும், வேணும்னா நான் கூட இருந்து பாத்துக்கிறேன்னு சொல்றேன். அண்ணன் நீங்க ஏன் தான் இப்படி இருக்கீங்களோ எனக்கு தெரியல. ஜனனி, 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நமக்குன்னு ஒரு பாப்பா பிறக்க போதுன்னு சொல்லும் போது என் மனசு எவ்வளவு ரெக்க கட்டி பிறந்தது தெரியுமா? நம்ம குழந்தை பிறக்கும் போதே அமெரிக்க சிட்டிசனா பிறக்க போதுன்னு அவ்வளவு சந்தோஷப்பட்டேன். அந்த மூடியை ஸ்பாயில் பண்ணிட்டேன். நீங்க அமெரிக்கா போறதும் உங்க புள்ள அமெரிக்கன் சிட்டிசனா பிறக்கிறதும் உங்களோட ஆசைனா, ஐபிஎஸ் ஆகணுங்கிறது சந்தியாவோட ஆசைங்க. அது ஏங்க நீங்க கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? நான் உங்களுக்கு இப்போ ஒண்ணு சொல்றேங்க. அமெரிக்காக்கு நீங்க போங்க, நான் வரல. ஏய், என்ன ஜனனி சொல்ற? ஆமாங்க, நான் வரல. நான் சந்தியா கூட இருந்து அவளுக்கு ஹெல்ப் பண்றேன். அவ படிக்கட்டும். நீங்க உங்க ஆசைப்படி அமெரிக்கா போங்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. ச்சே. வருஷத்துக்கு ஒரு வாட்டி இங்க வந்துட்டு போங்க. விளையாடாத ஜனனி. நீ கர்ப்பமா இருக்கும்போது நான் உன் கூடவே இருக்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? ஆசை இருக்கும் தாங்க, அதை விட நான் சொல்றது முக்கியம். ஒரு நல்ல விஷயத்த சொல்லிட்டு அது உடனே காலி பண்ற மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொல்லி ஏன் இப்படி பண்றேன்னு தெரியல ஜனனி. போயிங்க இருந்த. ஏங்க நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஏங்க நில்லுங்க. ஏங்க அண்ணா, எனக்காக அண்ணி அமெரிக்காவே வேண்டான்னு சொல்றாங்க. அதுவும் கர்ப்பமா இருக்கும்போது கூட வரலன்னு சொல்றாங்க. இப்படி ஒரு அண்ணி யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. சிவகாமி இனிப்பகம். மாப்பிள்ள நல்லதா இருக்காரு. வாங்க சார். என்ன சார் வேணும்? மிக்ஸ்டு ஸ்வீட்ஸ் 2 கிலோ கொடுங்க. சக்கரை போய் எடுத்துட்டு வா. அதோ எடுக்கிறேண்ணே.
சாப்பிட்டு பாருங்க சார். ஒரிஜினல் நெய்ல பண்ணுது. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கடை சின்னதா இருந்தாலும் பிசினஸ் நல்லா தான் போகுது போலயே. பையனை பார்த்தாலும் நல்ல பையனை தான் இருக்கும். படிப்பு ஒண்ணுதான் குறை. நல்லா இருக்குங்களா? ஆ, நல்லா இருக்கு. தேங்க்ஸ் சார். சார் இந்தாங்க சார். சரி, எவ்வளவு ஆச்சுங்க? டேய் 480 சார். 480. இவர் மொட்டை அடிச்சிருக்காரா இல்ல மண்டையில முடி இல்லையா? ஒரே கன்ஃபியூஸ் ஆஃப் இந்தியாவா இருக்கே. சார், பணம் கீழே விழுந்திருக்கு சார். கவனிக்காம இருக்கீங்க. ஓ, கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச காசு இப்படி கீழே போடுறீங்களே. பத்திரமா எடுத்து உள்ள வைங்க சார். தேங்க்ஸ்ப்பா. பரவாயில்ல சார். சார், ஒரு நிமிஷம். செல்போனை மறந்துட்டு போறீங்க சார். ஐயோ, என்ன சார், தேங்க்யூ. மனசுல ஒரே குழப்பமா? போற காரியம் நடக்குமா நடக்காதுன்னு கவலையா இருக்குங்களா? ஆமா, ஏன் கேக்குறீங்க? பணத்தை கீழே போடுறீங்க, செல்போனை மறந்துட்டு போறீங்க. முகத்துல கவலை அப்படி கிடக்கு. உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது சார். என் பாலிசி என்ன தெரியுமா சார்? தேவையில்லாம எதுக்குமே கவலைப்படக்கூடாது. எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, பூட்டை படைச்ச ஆண்டவன் அதுக்கு சாவியும் படைச்சிருப்பான். கண்ணை திறந்து தேடி பாருங்க, பிரச்சனைன்னு ஒண்ணு இருந்தா அதுக்கு தீர்வுன்னு ஒண்ணு கட்டாயம் இருக்கும் சார். ஐயோ, உங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரியாது, ஆனா எல்லாம் நல்லதா நடக்கும் சார். நீங்க நம்பிக்கையோட போங்க சார். சரிங்க, நான் கிளம்புறேன். ரொம்ப நல்லா பேசுறீங்க. வாங்க சார். அண்ணே ஆ, எனக்கு ஒரு டவுட். நீ என்ன டவுட் கேட்க போறேன்னு எனக்கு தெரியும். இல்லண்ணா அவர் மண்டை. டேய் போடா, போய் வேலையை பாரு போ. ஓ, அண்ணி அது கொடுங்க. இந்த நேரத்துல நீங்க வெங்காயம் எல்லாம் வெட்டவே கூடாது. ஏன்? ஏன்னா நீங்க அழுதா உங்க வயித்துல இருக்க குட்டி பாப்பா சோகமா ஆயிடும். எங்க அம்மா ஏன் இப்படி அழறாங்கன்னு குழம்பிடும். ஏ சந்தியா, நானே உன்கிட்ட சர்ப்ரைஸா சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். உனக்கு எப்படி தெரியும்? நீங்களும் அண்ணனும் சேர்ந்து என்கிட்ட சொல்லாம மறைச்சிடலாம்னு நினைச்சீங்களா? இப்ப கொஞ்சம் முன்னாடி நீங்க 2 பேரும் பேசினது நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். அன்னைக்கு பக்கத்து வீட்டு குழந்தை உன்னை ஆண்டின்னு கூப்பிட்டதுக்கு உனக்கு எவ்வளவு கோவம் வந்துச்சு. என் பாப்பா பிறந்து வந்து உன்னை ஆண்டி ஆண்டின்னு தான் கூப்பிடும். அப்பா என்ன பண்ணுவ? சந்தோஷமா இன்னொரு தடவை சொல்லுவேன். ஏன்னா இது என் அண்ணி பத்தி தரப்போற குழந்தை இல்ல. இந்த சந்தோஷமான நேரத்துல மாமாவும் அத்தையும் இல்லைன்னு நினைக்கும் போதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. அத்தை தான் பேர பிள்ளைய கையில தூக்கி கொஞ்சணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அவங்க இருக்கும்போது அதுக்கு கொடுத்து வைக்கல. அண்ணி, யாருக்கு என்ன விதியோ அதை யாரால அண்ணி மாத்த முடியும்? நாம ஒண்ணு நினைக்கிறோம், ஆனா சாமி வேற ஒண்ணு நினைக்குது. நீ எதை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி விரக்தியா பேசுறேன்னு எனக்கு நல்லா புரியுது சந்தியா. உனக்கு நான் ஒண்ணுதான் சொல்லுவேன். விட்டு கொடுக்கறது தப்பே இல்ல, அது ரொம்ப நல்ல விஷயம். ஆனா எதுக்காக விட்டு கொடுக்கறோன்னு இருக்கு. உனக்கு ரொம்ப பிடிச்சதை விட்டு கொடுத்தா அந்த வலி வாழ்க்கை முழுக்க உன்னை துரத்திக்கிட்டே இருக்கும். உன் அண்ணன் இப்ப கூட ஒரு மாப்பிள்ளை வீடு தான் பார்க்க போயிருக்காரு. நான் எவ்வளவோ தடவை சொல்லி பார்த்துட்டேன், அவ படிக்கட்டும் விடுங்க, நீங்க வேணும்னா அமெரிக்கா போங்க, நான் இங்கே இருக்கேன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், கேட்கல. எனக்கு தெரியும் சந்தியா, உன் மனசு மாற ஆரம்பிச்சிடுச்சு. IPS படிக்கிறதை விட அண்ணா ஆசையை நிறைவேற்றி வச்சுட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன், அதானே?
வேற வழி இல்லாம தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஆனா இது வேண்டாம். உனக்கு நான் இருக்கேன். உனக்காக அவர்கிட்ட நான் எவ்வளவு வேணாலும் சண்டை போடுறேன். நீ ஸ்ட்ராங்கா இரு, நான் பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்காத. எனக்கு தெரியல அண்ணி. அப்படியெல்லாம் எல்லாரையும் ஒதுக்கி தள்ளிட்டு ஒரு முடிவெடுக்க எனக்கு மனசு வரல. என்ன பண்ண போறேன்னு எனக்கே புரியல அண்ணி. இதுக்கு பேரு ஒதுக்கி தள்ளுறது கிடையாது சந்தியா. உன் ஆசைய, உன் லட்சியத்தை நீ அடைய போற, அவ்வளவுதான். சொல்ல போனா இது உன் ஒரு ஆளோட ஆசை இல்ல, இது மாமா இந்த குடும்பத்தோட விருப்பம். நீ ஏன் இதை இப்படி பார்க்க மாட்டேங்கிற? நீ எவ்வளவு வேணாலும் யோசி சந்தியா. ஆனா நல்ல முடிவா எடு. நாம எந்த ஊருக்கு போகணுமோ அந்த பஸ்ல தான் சந்தியா ஏறணும். எல்லாரும் சொல்றாங்கன்றதுக்காக திருநெல்வேலி போற நாம நாகர்கோயில் பஸ்ல ஏற முடியாது. பாரு, உன்னை யாரும் பொண்ணு பார்க்க வரல, சரவணனை தான் மாப்பிள்ள பார்க்க வராங்க. Why this much makeup? பிரதர், பொண்ணு பார்க்க வராங்கன்னா இப்படி சுமாராவா மேக்கப் பண்ணிருப்பேன்? அப்போ நான் வேற லெவல்ல மேக்கப் பண்ணிருப்பேன். இதெல்லாம் சும்மா சும்மாவே இப்படியா? டேய் செந்திலு, அர்ச்சனா, இதோ வரேன். என்னம்மா? என்ன சரவணனை வர சொல்லுடா, இன்னும் காணோம். மா, நான் ஒரு தடவை நேரடியா போய் சொல்லிட்டு வந்துட்டேமா. நீ போ, நான் வர்றேன்னு சொல்லிட்டாமா. டேய் அவன் அப்படிதான்டா சொல்லுவான். நீ கையோட கூட்டிக்கிட்டு வந்திருக்க வேண்டியதானே? என்னடா இன்னைக்கு ஒரு நாள் நீ கடையில இருந்துட்டு அவனை வர சொல்லி இருக்க வேண்டியதானே? நானா கடையிலையா? எனக்கு பூந்திக்கும் காராசேக்குமே வித்தியாசம் தெரியாது. நீங்க வேற. போங்கம்மா. என்னப்பா மிச்சர் முடிஞ்சதா? என்னம்மா கிண்டலா? சிவகாமி, பொண்ணு பேர் என்னம்மா? எனக்கு தெரியலங்க. ராதா ஒண்ணுமே சொல்லல, திடீர்னு வரேன்னு சொன்னா. சரி, இப்ப பொண்ணோட அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும். என்னங்க ராதா வந்துட்டாங்க. வர வர. என்னடி இவங்க மட்டும் வர்றாங்க? வா. என்ன ராதா நீ மட்டும் தனியா வந்திருக்க? வேற பின்னாடி வராரு. எல்லாம் ரெடியா இருக்கீங்கல்ல? நீ பாட்டுக்கு உடனே வரேன்னு சொல்லிட்ட. இருக்கிற வேலைங்க எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நாங்க உட்கார்ந்துருக்கோம். இதோ வந்துட்டாரு. என்னங்க எந்த? ஓகே, வாங்க தம்பி, வாங்க 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 வாங்க. வணக்கம். வாங்க. நல்லா இருக்கீங்களா? கொடுங்க. ஹாய், நம்ம கடை பையே இங்கதான் வாங்குனீங்களா? அறிவு கட்டவளே, சும்மா ரெடி. நீங்க உட்காருங்க. உட்காரு ராதா, நீங்களும் உட்காருங்க. ஓகே. இவருதான் பொண்ணோட அண்ணன், பேரு மணி. பெரிய இன்ஜினியர். இன்னும் கொஞ்ச நாள்ல அமெரிக்கா போறாரு. ஓ, போறதுக்கு முன்னால தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. நல்லது தானே? ஆமாங்க. இந்த சரவணா வந்துட்டான். வா சரவணா, வா. வாங்க. வணக்கம். வணக்கம். உட்காருங்க. இவன் தான் சரவணன். இவனுக்கு தான் பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம். இவன் குடும்பத்துக்கு மூத்த புள்ள. இப்பதானே நம்ம கடையில ஸ்வீட் வாங்குனீங்க? ஆமாமா, அவர் கொண்டு வந்த கவரை பார்த்தே நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். என் பையனை நீ நல்லபடியா பாத்துக்கணும்.
குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் அனுசரிச்சு ஒரு மூத்த மருமகளா பொறுப்பா நடந்துக்கணும். அவ்வளவுதாம்மா. எல்லாரையும் வச்சுக்கிட்டு உன்னை நேருக்கு நேரா நான் இப்ப கேக்குறேன், உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதமா?